ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இந்த வீடியோ வந்து நான் ஒரு டாக்டர் கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த கொஸ்டின் வந்து நம்ம முன்னாடியெல்லாம் ஹேர் கேர் வீடியோ நிறைய போடுவோம்ல, அப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறது, நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு நல்ல ஷாம்புவா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை லைவாக ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் இது வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இது நானாக கண்டுபிடிச்சது கிடையாது. ஒரு ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க வந்து சொல்லி கொடுத்த ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். இன்றைக்கி நான் 5 பிராண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மாமா எடுத்து வச்சுருக்கேன், பேண்டீன், கிளினிக் ப்ளஸ், வெல்லா ப்ரொஃபஷனல் ப்ளஸ் வந்து டவ், இந்த மாதிரி 5 வச்சுருக்கேன். ஆனால் இந்த 5 மட்டும் கிடையாது, நீங்கள் இது மாதிரி 50 பிராண்டுக்கு இந்த ஒரு சிம்பிள் டெஸ்ட்டை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷாம்பு வந்து வாங்கிட்டு வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குளிக்கிறப்ப கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ரொம்ப கெமிக்கல் பேஸ் பண்ண ஷாம்புவா இல்லை கெமிக்கல் கம்மியாக இருக்கிற ஷாம்புவா அப்படின்னு சொல்லிட்டு. கெமிக்கல் இல்லாமல் ஷாம்பு தயாரிக்க முடியாது, ஆனால் நம்மளோட ஹேரையும் ஹேர் ரூட்டையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கம்மி கெமிக்கல் இருக்கிற ஷாம்புவை ஈஸியாக இந்த 2 ஸ்டெப்பில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இது இல்லாமல் வேறு எந்த பிராண்டில் வேணாலும் அதை வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ அது என்ன அப்படி ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இனிமேல் நீங்களும் கெமிக்கல் கம்மியான ஷாம்பு, ஹேர் ஃபால் ஆகாத ஷாம்பு, ஹேருக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாத ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த சின்ன டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. நான் எல்லா ஷாம்புமே வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மாமா எடுத்து வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து கிளினிக் ப்ளஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல்லா ப்ரொஃபஷனல் அது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதுக்குன்னு இப்போ ஒவ்வொரு ஷாம்புவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. நான் என்ன பாட்டிலில் வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் சாஷேயில் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து டவ் வந்து போட்டுக்கிறேன். இதில் நம்ம வந்து சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்மரிக்கு. நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற மஞ்சத்தூள் போதும். இந்த ஷாம்பு வந்து ரொம்ப கெமிக்கல் பேஸ் பண்ணதா கெமிக்கல் இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ஷாம்புவுமே என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட கிளினிக் ப்ளஸோட கலர் வந்து மாறுது பாருங்கள். மற்ற கலர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ண எல்லாத்தோட கலர்ஸ்லையுமே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒன்றுத்தையும் ஒரே கை வச்சு பண்ணலை. நான் வந்து அட்ட டயத்தில் வந்து உங்களுக்கு 5 பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் சின்னோண்டு சாஷே வாங்கிட்டு வந்து பண்ணிங்கன்னா சில ஷாம்பூலாம் ரெட் கலராகவே மாறிடும், ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துடும். அந்த ஷாம்பூலாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. வீட்டில் எத்தனை 1000 போட்டு வாங்கியிருந்தாலும் அப்படியே அதை தூக்கி போட்டுருங்க. அதனால வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஹேர் டேமேஜ் வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில சோப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறப்ப அப்படியே கலரே வந்து அந்த சோப்பே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கெமிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பண்ணதில் டவ்வும் அந்த வெல்லா ப்ரொஃபஷனலும் ஒரு மாதிரி மில்கி எல்லோவாக இருக்குது. ஆனால் இந்த கிளினிக் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மாமா எர்த்தாக இருக்கட்டும், அதோட கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். பட் கம்பேர் டு அதர் ஷாம்புவோட பார்க்குறப்ப இந்த கிளினிக் ப்ளஸ்லேயுமே கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது. ஆனால் ரொம்ப டேஞ்சரான லெவலுக்கு வந்து இல்லை. ஆனால் வந்து இந்த டவ்வும் வெல்லாவும் நல்லாவே இருக்குது, நல்ல கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. அதே மாதிரி நம்ம குளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து ரொம்ப எரிச்சல் இருக்கக்கூடாது. இந்த 2 பேசிக்கான விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஷாம்புவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஷாம்புவால் உங்களுக்கு முடி கொட்டுறதோ வெடிப்போ இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.